கடவுளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இருக்காரு இருக்காரு ரொம்ப ஷியோரா ஒரு ஆம்புலன்னு நேர்ல போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்காரு. கடவுளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு மாபெரும் சக்தி, லைட் வித் கான்சியஸ்னஸ். நீயும் கடவுள் நானும் கடவுள், ரோட்ல கிராஸ் பண்ணவனும் கடவுள். வேற பாசிட்டிவ் தாட் தான் கடவுள், அதுதான் கடவுள். அங்காள பரமேஸ்வரி மாத்திரம் தாங்க கடவுள், மீது எல்லாம் கடவுள் இல்லை அப்படின்றவங்க எத்தனை பேர்? எங்க குலதெய்வம் தான் கடவுள், ஜீசஸ் கிறிஸ்து ஒன்னே தான் உண்மையான கடவுள். இல்லைங்க நான் சொல்லலை. அது ஒரு பற்றுக்கோள், அது ஒரு ஹோப்பு. கிரீடி பவர் சுப்பீரியர் பவர், பேராசை பிடிச்சது. இட்ஸ் அ பிலீஃப். எல்லாமே தெரிஞ்சவங்க. இதெல்லாம் உண்மையா நம்புறீங்களா இல்லை சும்மா அடிச்சு விடுறீங்களா? உண்மையா நம்புறீங்கன்னா எதுக்கு கவலை? எல்லாம் தெரிஞ்ச சக்தி, ஆனால் எனக்கு மாத்திரம் ஏதோ தப்பு பண்ணின்னு இருக்குது. அது எப்படி சாத்தியம்? இதுவும் ஒன்று அதுவும் ஒன்று. எப்படி இதே வாயில் வந்து மாபெரும் சக்தின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படைச்சதுன்னு சொல்லிட்டு அதே வாய் எதுக்கு நினைப்பை பற்றி உங்களை பற்றி கஷ்டப்பட்டுன்னு இருக்குது? உங்கள் வாழ்க்கையை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு தவிச்சின்னு இருக்குது, எகிரி குதிச்சின்னு இருக்குது. ஏன்? சரி, கர்மானா கர்மா இல்லை, அப்போ ஏதோ ஒன்று பண்ணதுக்கு தானே அனுபவிச்சுன்னு இருக்கிறோம் இல்லை? அப்போ எதுக்கு அப்போ அந்த அந்த கஷ்டத்தை பற்றி அவ்வளோ பெருசாக ஃபீல் பண்ணணும்? வலிக்குது இல்லை? ஏன் வலிக்குது? ஏதோ பாடம் கற்றுன்னு இருக்கிறோம், அந்த பாடத்தை கற்றுன்னு ஃப்ரீயாக விடுவானா? இல்லை வலிக்குதேன்னு சொல்லிட்டு உட்காந்துன்னு இருப்பானா? பாடம் முடியல, கரெக்டு. புலம்புறவனால கற்றுக்க முடியுமா? இல்லை பாடம் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறவன் மேலே கற்றுக்க முடியுமா? அப்போ ஏன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்றீங்க? எனக்கு வந்து என்னோட பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து குருட்டுத்தனமான நம்பிக்கை. ஏன்னா அப்பா போய் சொல்லுவார், சிவன் வந்து பார்த்துன்னு இருக்கிறாரு, எங்கள் சிவன் கோயிலுக்கு தர்ம கர்த்தான்னாங்க, ரைட், இதெல்லாம் ஐதீகம், இது பண்ணலன்னா சாமி கண்ணை குத்திரும் அப்படின்ற பயம் சார்ந்த நம்பிக்கை. எப்போ ஒழுங்காக எனக்கு யோசிக்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் இந்த கடவுளாவது மண்ணாங்கட்டியாவது பகுத்தறிவு ஒன்று மாத்திரம்தான், கடவுள்ன்றது கிடையாது. ஆனால் இப்போ என்னோட வேர்ல்டு வியூ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், கடவுள்ன்றது வந்து நம்ம புத்தகத்தில் படிக்கிற ஒரு பேர், ஒரு ஐதீகம், ஒரு சாம்பிரதாயம், ஒரு இது அப்படின்றது கிடையாது. உங்களை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சிருஷ்டியே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 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 இன்டெலிஜென்ஸ், இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு கேமரா, இருக்கிறதுலே பவர்ஃபுல் கேமரா இங்கே படைச்சு வச்சிருக்கு. வீடியோ கேமரா. உங்களை பார்த்து கண்ண மூடிங்கன்னா உள்ளுக்குள்ள படம் போகுது. உடம்புக்குள்ள இல்லாத ஆறா கடலா அந்த ரத்தத்தை எடுத்துக்கோங்க. இல்லை கிரைண்டிங் மெஷினு, இங்கே இருக்கிற மெஷினு, இருக்கிற அந்த காற்று சுத்திகரிப்பு நிலையம், இவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ஸ் என்னோட உடம்புல மாத்திரம் கிடையாது. என் வாழ்க்கையிலேயே திரும்பி பார்க்குறப்ப கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு நடந்த சம்பவங்கள்லாம் அது நடக்கிறப்ப பார்த்தா அது எவ்வளோ பேரிடியாக இருந்தது. அப்படி ஒரு அழுக வரும், ரொம்ப பெரிய டார்ச்சரு. ஆனால் இந்த இடத்துல இருந்து திரும்பி பார்க்குறப்போ அந்த ஒர்ஸ்ட் டேஸ் தான் என்னை இன்னைக்கு இந்த ஆளாக மாற்றி இருக்கு. தே ஆர் மை பெஸ்ட் டேஸ். எனக்குள்ளே இருக்கிற நான் கற்றுக்க வேண்டிய பாடங்களை அழகாக கற்றுக் கொடுத்து வெளியில் கொண்டு வந்திருக்கு. என்னோட வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒவ்வொரு மனுஷன், எனக்கு நல்லது செஞ்ச மனுஷனாக இருக்கட்டும், எனக்கு கெட்டது செஞ்ச மனுஷனாக இருக்கட்டும், எனக்கு என் வாழ்க்கையில் வந்த குரு. சில பேர் கூட நான் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அவங்க இல்லாதது மூலமாக எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சில பேர் இருக்காங்க, இருந்துக்கிட்டு குத்தின்னு இருக்கிறாங்க. சில பேர் ரொம்ப அரவணைப்பாக ஆதரவாக இருக்கிறாங்க. எங்கேயோ இவங்க வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கு. இது எதுவும் என்னால் சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் என்னையும் மீறின ஒரு சக்தின்றது மேலே உட்காந்துன்னு இருக்கிற சக்தி கிடையாது. வாழ்க்கையே அது ஒரு கடவுள் தானே. ஸோ எனக்கு நடக்கிறதெல்லாம் தற்செயலாக நடக்குதோ அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா பயம்தான் அதிகமாக இருக்கும், விரக்தி தான் அதிகமாக இருக்கணும். ஆனால் எனக்கு வந்திருக்கிற ஒரு மனுஷன், எனக்கு நடந்த ஒவ்வொரு சம்பவம் ரொம்ப கரெக்டாக அது நடந்துன்னு இருக்குது. அது எந்த டைமில் நடக்கணுமோ அந்த டைமில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது முடிஞ்ச உடனே என்கிட்ட இருந்து என்ன சக்தி வெளில வரணுமோ அது வெளியில் வரும். அது உங்கள் வயசுன்றதே ஒரு மேட்ரே கிடையாது. அது 80 வயசாக இருக்கலாம், 60 வயசில் நான் என்ன கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கலாம். பட் த திங் இஸ், லைஃப் டசன்ட் ஸ்டாப். We don't know
we don't know anything. ஸோ நான் உங்ககிட்ட கேட்குறது அவர் சொல்கிறது என்னென்னா, everything that has happened to you is very beautiful, perfect. உங்களோட வேலை என்ன? நடந்த விஷயங்களை மாற்றி அமைக்கிறது கிடையாது. கிடைப்பதற்கரிய மனுஷ ஜென்மம் உங்களுக்கு வந்திருக்கு. இது முடிச்சுட்டு வெளில போகிறப்போ உங்களோட அளவுக்கு உங்களோட பெஸ்ட்டு ஞானம், உங்களோட பெஸ்ட்டு பர்சனாலிட்டி, உங்களோட பெஸ்ட்டு செல்ஃப் கண்ட்ரோல், உங்களோட பெஸ்ட்டு அனுபவங்கள், வாட் யூ கேன் பி ஆஸ் அ பர்சன், ஹவு மச் லவ், ஹவு மச் கம்பேஷன், ஹவு மச் ஹாப்பினஸ் யூ கேன் ஃபீல், எவ்வளோ சந்தோஷம் உங்களை அனுபவிக்க முடியும், இதை செதுக்கிறது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கே தவிர, சூழ்நிலைகள் சிலது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, சிலது உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. அதை பற்றி ஓவராக ஃபீல் பண்ணாதீங்க.